ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான பீஃப் குஃப்தா கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் குஃப்தா கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7லேருந்து 8 பூண்டு, ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு அரை கப்பு துருவிய தேங்காய், அதே இது கூட சேர்த்திக்கோங்க. இதை சேர்த்திட்டு இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அடுத்து பீஃப் குஃப்தா கிரேவி செய்கிறதுக்கு 1/2 கிலோ கைமா எடுத்துருக்கேன். அது கூட இந்த அரைச்சி வச்ச இந்த மசாலையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு அரை கப்பு பொட்டுக்கல்லையை இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் ஆயில். இதை சேர்த்திட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குஃப்தா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு பால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப்பு தயிர், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு மீடியம் சைஸ் 2 ஆனியனை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இதை சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அடுத்து இந்த கிரேவி தாளிக்கிறதுக்கு ஒரு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு 4லேருந்து 5 குருமிளகு எடுத்துருக்கேன். இதை லைட்டாக தட்டிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குஃப்தா கிரேவி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு ஆயில், நான் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலையே சேர்த்திக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த ஆயில் கூடவே கொஞ்சமாக ரவாஸு, அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட 2 பிரியாணி இலை, நம்ம தட்டி வச்ச ஏலக்காய், கிராம்பு, குருமிளகு, அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 செகண்ட் அதை வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட பவுட்ரு மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள். அதை சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்குங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா இந்த மாதிரி நல்லா வதங்கி இந்த எண்ணெய்லாம் இப்படி பிரிஞ்சு வந்தோம். இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இது கூட சேர்த்திட்டு இந்த கிழங்கு இந்த மசாலையோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிழங்கு இந்த அளவுக்கு நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இந்த கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி அதை சேர்த்திட்டு இந்த கிழங்க நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கு நல்லா வெந்தணும். இந்த கிழங்குங்களை இப்படி தனியாக எடுத்துடலாம். அடுத்து இந்த கிரேவியில் இந்த குஃப்தாவை இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். குஃப்தாவை சேர்த்திட்டு அடுத்து நம்ம இந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்திடுங்க. அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கொஞ்சம் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த குஃப்தா நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதித்து இந்த குஃப்தாலாம் நல்லா வெந்தணும். இதில் இந்த கிழங்கு வேக வச்சு இந்த கிழங்கு இது கூட சேர்த்திருங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதை சேர்த்திட்டு கரண்டி போடாமல் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான பீஃப் குஃப்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.